ஸோ வந்து ஓம் ட்ராஃப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வேல் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி தான் வரைஞ்சேன். அதுக்கப்புறம் சைடில் வரைஞ்சிருக்கேன் நான். ஸோ அதனால தான் உங்களுக்கு 2 வேல் இருக்குது. ஸோ ஒரு எம்போஸ்ட் லுக் வரதுக்காக நான் த்ரெட்டை வந்து ஃபுல்லாக ஓம் ஃபுல்லாக வந்து க்ளூ வச்சு கட் பண்ணி ஓட்டுறேன். அப்போ தான் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு நல்லா வரும். ஸோ இந்த டேர்னிங்ஸ்லலாம் த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ ஷார்ப்னஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஷார்ட் அண்ட் லாங் த்ரெட் நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு குட்டி ஸ்டிச் பக்கத்தில் போட்டுட்டு அந்த சைடு கொண்டு போய் ஒரு ஸ்டிச் கொடுத்து அது பக்கத்துலேயே ஒரு குட்டி ஸ்டிச், அப்புறம் இந்த சைடு கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்து அது பக்கத்துலேயே ஒரு குட்டி ஸ்டிச். ஸோ இதே மாதிரி நம்ம த்ரெட் ஓம் ஃபுல்லாகவே வந்து ஷார்ட் அண்ட் லாங் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ போன வீடியோவில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, ஸ்லோவாக காட்டுங்கன்ற சில பேர்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்து நான் பொறுமையாக ஃபாஸ்ட்டே பண்ணாத நான் உங்களுக்கு ஸ்லோவாக காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஸ்டிச் வந்து எம்போஸ்ட் எஃபெக்ட்டுக்கு வந்து இந்த ஸ்டிச் நீங்கள் யூஸ் பண்ணலாம். த்ரெட்டு எந்த அளவுக்கு பெருசு வைக்கிறோமோ அந்தளவுக்கு எம்போஸ்ட்டாக தெரியும். எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும்னால நான் த்ரெட்டு வந்து பெருசாக எடுத்திருக்கேன் நான். ஸோ ஃபுல்லாகவே நம்ம இந்த கார்னர்ஸ்லாம் வரும்போது கொஞ்சம் ஷார்ப்பாக பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் டிசைன் பார்க்க. ஸோ ஒயிட் கலர் த்ரெட் தெரியாத பிறகு நீங்கள் நெருக்கமாக பக்கத்தில் ஸ்டிச் போட்டுகிட்டே வரணும். ஸோ இப்போ ஓம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ஓமை சுற்றி வந்து வெளியே வந்து அவுட்டர் ஆரி ஸ்டிச் போட போகிறேன். இப்போ வந்து அவுட்டர் அதே மாதிரி அவுட்டர் ஆரி ஸ்டிச் கொடுத்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வேலுக்கும் நான் வந்து ஆரி ஒர்க்கு கட்டிங் பீட்ஸ் ஆரி ஒர்க் கொடுத்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். வேலோட இதில் மட்டும் ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ உள்ள ஃபில்லிங் வந்து நான் ஸ்டோனில் ஃபில் பண்ண போகிறேன். எல்லாமே வந்து க்ளூ வச்சு நான் ஃபுல்லாக ஸ்டோனில் ஃபில் பண்ணுறேன். ஸோ அந்த வேல் பார்க்க வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும், ஸ்டோனில் ஃபுல்லாக ஜொலிக்கும். அதே மாதிரி நம்ம வேலுக்கு மெயின் இதுவே பட்டை தான். ஸோ அதுக்கு வந்து 3 சில்வர் கலர் ஜர்தோசி கட் பண்ணி வச்சுருக்கேன் லெவலாக. ஸோ அது 3த்தையும் அழகாக அப்படியே லைனாக பட்டை போட்ட மாதிரி கொடுக்கறதுக்காக நான் அந்த 3த்தையும் யூஸ் பண்ணியிருக்கேன். நடுவில் வந்து ஒரு ரெட் கலர் குங்குமத்துக்கு வந்து ஒரு ரெட் கலர் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இப்போயும் கொஞ்சம் ப்ளைனாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வேலு கீழே வந்து நான் வந்து ஒரு க்ரீன் கலரில் வந்து திலகமும் ஒரு நட்சத்திர ஸ்டோனும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ காஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ணி ஷர்ட்டில் வந்து ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ அது வந்து கம்மிங் வீடியோஸில் வந்து எப்படின்னு இருக்குன்ட்டு அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.